Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. திமுக கூட்டணியில் சிபிஐ இடம்பெறும் சூழல் இல்லை என்று சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் சிபிஐ இடம்பெறும் சூழல் தற்போதைக்கு இல்லை என்று மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் தாங்கள் தொடர்வதாக ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கூட்டணியில் சிபிஐ இடம்பெறும் சூழல் தற்போதைக்கு இல்லை என்று சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றிருந்த சிபிஐ 2 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்த சூழலில் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் பல்வேறு கட்ட விஷயங்களுக்கு திமுகவுடன் இணைந்து செயல்படுவதாகவும் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சிபிஐ திமுக கூட்டணியில் இடம்பெறும் சூழல் தற்போதைக்கு இல்லை என்று சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைகிறார். பிரசாந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? தமிழகத்தில் பரபரப்பான அரசியல் சூழல்ல தற்போது தமிழகத்தில் தாவேகா ஆட்சியத்திற்கு முதல்வர் அமர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு வெளியிலிருந்து ஆதரவு என்பதை கடந்த காலங்களில் சிபிஐ சிபிஎம் மேற்கொண்டது. இந்த நிலையில இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் திமுக கூட்டணி வெளியேறக்கூடிய சூழல்ல நாங்கள் மீண்டும் மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி எல்லாம் இணைந்து இருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கடந்த காலங்களில் சிபிஐ சிபிஎம் சொல்லியிருந்தது. இந்த நிலையில தற்போது கோவையில் சிபிஎம் செயலாளர் இங்க சிபிஎம் மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஒரு நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு பிறகு தற்போது செய்தியாளர் சந்தித்தார். அப்பொழுது செய்தியாளர்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல திமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான சூழல் இல்லை என்கிற ஒரு வாதத்தை தற்போது செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நிகழ்த்தியிருக்கிறார். இதன் தற்போது திமுக கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில சிபிஐ இல்லை என்பதை அவர் தெளிவுபட தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெளிவுபட தெரிவித்திருக்கிறார். அதற்கான விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். ஏனென்றால் 2 பெரிய ஜனநாயக சக்திகள் திமுக அதிமுக என்பதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வருகின்ற இடைத்தேர்தலுக்கான ஆயத்த பணியில் புதிய தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த சமயத்தில் சிபிஐ எந்த கூட்டணியில் இடம்பெறும், எந்த தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் என்கிற கேள்விக்கும் அவர் ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார். குறிப்பாக அந்த காலகட்டங்களில் அந்த இடைத்தேர்தல் அறிவித்திருக்க பிறகு என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்போமோ நிர்வாக குழு கூட்டத்தையும் பொதுக்குழுவையும் கூட்டி அதற்கு பிறகு எந்த கூட்டணி இடம்பெறுவோம் என்கிற எங்களுடைய நிலைப்பாடை தெரிவிப்போம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது மீண்டும் ஒரு கேள்வி செய்தியாளர்களுக்கும் குறிப்பாக தற்போது வரை திமுக கூட்டணியில் தொடர்கிறீர்களா இல்லையா என்கிற ஒரு வாதத்தை செய்தியாளர்கள் ஒரு கருத்தை கேட்டிருந்தோம். அதற்கு தெளிவாக சொல்கிறேன், குழம்பு கொள்ள வேண்டாம். தற்போதுள்ள சூழலில் திமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான சூழல் இல்லை என்கிற சொல்லி தற்போது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் இருந்து கடந்த பல தேர்தல்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் அதிலிருந்து வெளியேறக்கூடிய சூழல்ல தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வெளியேறி இருக்கிறது என்பதை நம்மால் இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த். அது நீங்க அவரை கேட்கணும். நாங்க இன்றுள்ள சூழலில் ஒரு கூட்டணி சூழல் இப்பொழுது இல்லை. தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் செய்கிறோம். அரசியலாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 108 இடங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். திமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, அதிமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, இந்த இரு ஜனநாயக கட்சிகளும் ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை. எனவே 108 இடங்களை தமிழக மக்கள் வாக்களித்து இடம் தந்திருக்கிற பொழுது ஆளுநர் தாவேகாவை தான் அழைக்க வேண்டும்.
அது நீங்க அவரை கேட்கணும். நாங்க இன்றுள்ள சூழலில் ஒரு கூட்டணி சூழல் இப்பொழுது இல்லை. தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் செய்கிறோம். அரசியலாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 108 இடங்கள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். திமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, அதிமுக ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை, இந்த இரு ஜனநாயக கட்சிகளும் ஆட்சி அமைக்கும் சூழல் இல்லை. எனவே 108 இடங்களை தமிழக மக்கள் வாக்களித்து இடம் தந்திருக்கிற பொழுது ஆளுநர் தாவேக்காவை தான் அழைக்க வேண்டும். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. கூட்டணி அமைக்கும் சூழல் தற்போதைக்கு இல்லை என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். தாவேக்காவுக்கு வெளியில் இருந்து ஆதரவளிப்பதாகவும் தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணிக்கான சூழல் தற்போதைக்கு இல்லை என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கும் போது திமுக கூட்டணியிலிருந்து சிபிஐ வெளியேறி இருப்பதாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூட்டணி அமைக்கும் சூழல் தற்போதைக்கு இல்லை என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார்.